Hi dears, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா random day in my life vlog தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது வந்துட்டு இப்போ ரீசன்ட்டா எடுத்த vlog தான். சோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் இந்த ரிசெப்ஷன் போனது அதெல்லாம் போட்டுருப்பேன். சோ அன்னைக்கு டே பிஃபோர் அதெல்லாம் தான் வந்துட்டு கேப்சர் பண்ணிருந்தேன். சோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சாங்ஸ் போட்டு விட்டுட்டு அண்ட் இங்கே கிச்சனில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் கேக் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு க்ரீம் தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கேக் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அன்றைக்கி ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த ஒர்க் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கேக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்னோட கேக் பேஜில் தான் வந்துட்டு போடுவேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இருக்கிறது வந்துட்டு திருப்பூர் சரௌண்டிங்ஸில் தான் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னு சொல்ல vlog எடுக்கிறது கண்டினியூ பண்ணாமல் ஸோ கேக் அப்படியே வந்துட்டு அதோட மைண்டில் போய் ப்ராப்பராக பண்ணுன்ற மாதிரி அப்படியே வந்துட்டு பண்ணிட்டேன். அண்ட் ஈவினிங் எனக்கு பேக் பண்ணும் போது தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஸோ தட் நான் அகெயின் அப்போ இருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் பீஸ் கேக் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பர்த்டே கேக் மட்டும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துடணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு அண்ட் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வரணும். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ தட் ஹேர் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் சீரம் போட்டு ஹேர் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணி கிளம்புறது ரொம்ப வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ தட் நான் வந்துட்டு முன்னாடியே வந்து பண்ணிட்டேன். அண்ட் சாரியும் வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டேக்கான ஜுவல்ஸ் எல்லாமே கூட நான் வந்துட்டு எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இந்த ஒரு சோக்கர் தான் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் மஹி ஃபேஷன் ஈரோடு ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த பேஜ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு நெக் செட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு 3D எஃபெக்டில். அண்ட் இதோட இயரிங்ஸும் நல்லா பார்க்கறதுக்கு பெருசாக அண்ட் நல்லா இருந்தது. ஒன்று உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பேங்கிள்ஸ் வந்துட்டு பிங்க் கலர் என்கிட்ட இல்லை. ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு கோல்டு அண்ட் ஒரு டார்க் பிங்க் இருந்துச்சு. ஸோ அதை நான் பேர் பண்ணி நான் வந்துட்டு வியர் பண்ணிட்டேன். அண்ட் கண்டினியூ வித் மை ரெகுலர் வீக்லி ருட்டீன். என்னோடய ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறது அண்ட் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரேசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது அண்ட் எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் வராது. அண்ட் ஆல்சோ ஸ்கின் ட்ரை ஆகாது அண்ட் பம்ப்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கும். அண்ட் ரொம்ப ரேராக என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். ஸோ தட் அன்றைக்கு ஃபங்க்ஷன் இருந்தனால நான் அன்றைக்கி லைட்டாக நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணல, நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு நான் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே வந்துட்டு இப்போ ஐஸ் க்யூப் வந்து வச்சுட்ருக்கேன் ஆஸ் அ பிரைட் டு பி. ஸோ ஒரு ஸ்கின் நல்லா வந்துட்டு போஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகணும், நல்லா க்ளோவிங்காக இருக்கணுன்றதுக்காக ஸோ நான் ஐஸ் க்யூப் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு வச்சுட்ருக்கேன். அண்ட் ஆன்லைனில் இருக்கும் இல்லையா இந்த ஐஸ் க்யூப் பாக்ஸை, ஸோ அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி ஐஸ் க்யூப் வந்துட்டு ஆகவே இல்லை. ஸோ தட் கொஞ்சம் தான் இருந்தது, நான் அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டினியூ வித் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் ஆயில் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் இஸ் லைக் முல்தானி மெட்டி அண்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அண்ட் கர்டில் மிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் அது கூட லைட்டாக ஹனியும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் டெய்லி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்க்கு. இது நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் என்னோட மூஞ்சி நல்லா வீங்கி இருக்குல்ல. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சாலே ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சாரி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு நைட்டு. ஸோ தட் அப்போயே வந்து அயன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ தட் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரீ வந்துட்டு நீங்கள் எங்கே எடுத்திருந்தீங்கன்னெலாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு இது திருப்பூரில் இருக்க ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஐ ஃபீல் லைக் எனக்கு லைட் கலர்ஸ் எல்லாமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அன்றைக்கி வியர் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கே தோணுச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு லைட் பேபி பிங்க் ஷேட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வாங்கும் போது ஒரு ஐடியா இல்லாமல் தான் வாங்கியிருந்தேன் லைட் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு கட்டினதுக்கப்புறம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனிவே இந்த மாதிரி ஒரு லைட் கலர்ஸ் எல்லாமே இனிமேல் ட்ரை பண்ணலான் இருக்கேன்.
அண்ட் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அகரோடைய வால்யூம்னைசர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா வால்யூம்னைஸ்டாக தெரியறதுக்காக. ஸோ அன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போயாவது வெளியில் போனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலி அதை யூஸ் பண்ணாமே அப்படியே ஹேரை போட்டு போயிடுவேன். அண்ட் அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சுனால ஸோ சீக்கிரமாக அவசரமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் ஸோ 1 year மேலே ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அன்றைக்கி அதுவுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் கிளம்புறப்ப இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே விலகிட்டே இருந்துச்சு. ஸோ தட் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். அண்ட் கரெக்டாக ஒரு 7 o'clock அந்த டைமில் எல்லாமே ஒரு லைட்டான சன்ரைஸ் அந்த ஒரு எஃபெக்டில் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அப்போ ஒரு பிங்கிஷான அந்த ப்ளஷ் எல்லாமே நல்லா க்ளோவிங்காக தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த வீடியோஸில் இந்த கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் போல் சன் கிஸ்ட் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் எடுக்கிறது. அண்ட் பூ மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ தட் அம்மா வந்துட்டு பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்துட்டு ஃபுல் ட்ராவலில் தான் வந்துட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு அண்ட் லைக் கேரளா பார்டர் அந்த சைடே வந்துட்டு போயிருந்தோம். நார்மலி அங்கே கிளைமேட்ஸ் எல்லாமே ரொம்ப செட்டில்டாக நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் போகிறப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. லைக் லைட்டாக மழையும் கூட பெஞ்சுது. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். அண்ட் ஆஃப்டர் ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே கூட கசின்ஸோட எல்லாமே எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பிகாஸ் நமக்கும் மேரேஜ் ரிலேட்டடாக நிறையா ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தனால. அண்ட் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை டெம்பிள் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ தட் அங்கே போயிட்டு முருகனுக்கு வந்துட்டு என்னோடய மேரேஜோட இன்விடேஷன்ஸும் வந்துட்டு வச்சுருந்தேன். லைக்லி எனக்கு இந்த மாதிரி நிறையா முருகனுக்கு இன்விடேஷன் வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடச்சிது. ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை பாய்.